நீ போயிடாத, அவன் டேஞ்சர், அவனை சபிச்சா ஓ மேல சாபம் வந்துடும். அதுக்குதான் பிள்ளையாம எச்சரிக்கிறார். பல நேரத்தில் கர்த்தர் ஏன் உன்னை எச்சரிக்கிறார்னா உன்னை காப்பாற்றுவதற்கு, திருப்பி திருப்பி உன்னை காப்பாற்றுறதுக்கு தான். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் சொல்லியும் கேட்க மாட்டான், கழுத சொல்லியும் கேட்க மாட்டான், மனுஷன் என்ன என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்பா உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது? எனக்கு எல்லாரையும் தெரியும். யாரை தெரியும்? எம்எல்ஏ தெரியும், எம்பி தெரியும், கோர்ட்டு தெரியும், வக்கீல் தெரியும், எனக்கு போலீஸ் தெரியும், எனக்கு பணக்காரர் தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும். நான் சொன்னது உன்னை காப்பாத்தடா, உன் மேல உள்ள அபிஷேகத்தை காப்பாத்த, உனக்குள்ளதான தரிசனத்தை காப்பாத்த. உன்னை காப்பாத்துறதுக்குன்னா 2 நிமிஷம் ஆகாது, கர்த்தர் காப்பாத்திட்டு போயிடுவாரு. ஆனா உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை காப்பாத்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை நீ தான் காப்பாற்றணும். ஏன்னா கர்த்தர் அதை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உன் ஜீவன் போகாம பாதுகாக்க கர்த்தரால முடியும். ஆனா உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இன்னைக்கு கர்த்தர் கடிஞ்சு கொண்டு சொல்றாரு, சாலமோன்ட்ட சொல்றாரு, யூதாஸ் கிட்ட சொல்றாரு, நோ சான்ஸ், முடியாதுன்ட்டான். அதெல்லாம் முடியாது. இருதயத்தை திருப்பி இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, யூதாஸுக்கும் சாலமோனுக்கும் ஒரே ரிசல்ட். இப்ப வாசிங்க 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். போச்சா? ராஜ்யபாரம் போச்சா? அபிஷேகம் போச்சா? அபிஷேகம் போச்சு, உன் ஊழியமும் போச்சு.